And not only dog, all animals liking me. Hey guys, this is our channel Organic Meat Farm. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வாங்கின குட்டியில் வந்து ஒன்று பாம்பு கடிச்சிருச்சு. இதிலே எல்லோரும் வந்து வேக்சின் போட்டுருங்க, அதுதான் வந்து சேஃப். பட் இந்த குட்டிக்கு வந்து ஈட்டி தானான்றது வந்து நான் டாக்டர்கிட்ட பேசின வரைக்கும் வந்து இது ஈட்டி கிடையாது அப்படின்னு தான் அவரும் சொன்னார். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஈட்டி வந்து ஒரு சிம்டம்ஸே இல்லாமல் குட்டிகள் சாவாது. பட் உங்களுக்கு தெரியும், பட் ஈட்டி வருதுன்னா ஆட்டுக்கு வந்து லேசாவாச்சு கழிச்சல் இருக்கும். அந்த டைமில் சாகிற டைம்லேயாச்சு துள்ளி விழுந்து வயிறு வந்து, அதாவது மேய்ச்சலுக்கு போயிட்டு வயிறு வந்து ஃபுல்லாக மேய்ச்சலில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஆடுகளுக்கு வந்து டக்குன்னு துள்ளி குதித்து விழுந்து செத்துரும். இது நம்ம ஈட்டின்னு சொல்லுவோம். நான் டாக்டர்கிட்ட பேசின வரைக்குமே அவரும் இதை தான் சொன்னார். பட் இந்த குட்டி வந்து ஒரு 8 மணி மார்னிங் வந்து ஒரு 8 o'clock வந்து இருந்துச்சு. திடீர்னு துள்ளி விழுந்து நான் போயிட்டு அதை தூக்கும்போது வந்து பயங்கரமாக உடம்பு ஹீட் ஆகிடுச்சு. அதால் மூச்சு வரவே முடியல. மூச்சு வந்து இழுத்து தான் விட்டுச்சு. பட் கன்ஃபார்மாக இது வந்து பாம்பு கடிச்சிச்சான்னு தெரியல. பட் ஒரே ஒரு 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று, இந்த மாதிரி சடனாக வந்து மேய்ஞ்சிட்டு இருந்த குட்டி வந்து துள்ளி குதித்து சாவுது அப்படின்னா 2 ரீசன் தான். ஒன்று வந்து ஈட்டி, உங்களுக்கே தெரியும், துள்ளுமாறி நோயின்னு சொல்லுவாங்க. துள்ளுமாறி நோய் வந்து மழை காலம், அதாவது வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கும்போது வந்து துள்ளுமாறி நோய் வரும். அது அதிகப்படியான இந்த பச்சை புட்களை மேயும் போது துள்ளுமாறி நோய் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆட்டு பண்ணையோட அவுட் பிரேக்கு ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து துள்ளுமாறி நோய். இப்போ அது வந்து இதுக்கு வந்துச்சா? ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கள்ளக்குடி தான் போடுறோம், அதிகமாக பசுந்தீவனம் கம்மியாக தான் சாப்பிடுது. துள்ளுமாறி நோய் வந்திருக்கிறதுக்கு ஒரு 80% வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம இன்னும் ஈட்டி தடுப்பூசியும் இன்னும் போடலை. நான் ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், ஈட்டி தடுப்பூசியும் போடலை. பட் வந்து துள்ளுமாறி நோய் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து மே மாதம் ஸ்டார்டிங்கில் வரது ஒரு 80% வர. நான் எப்போவுமே இவ்வளோ சோகமாக இருந்ததே கிடையாது. பட் இந்த குட்டி வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த குட்டி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நான் எங்கே உட்காந்தாலும் என்கிட்ட வந்துடும். பட் அந்த மாதிரி குட்டி வந்து இப்போது திடீர்னு என்னன்னு தெரியல, நான் வெளியே போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், அப்பா போயிட்டு பார்த்துருக்காரு, கீழே விழுந்து துள்ளி இருந்துருக்கு. அது அப்படியே கீழே துள்ளிக்கிட்டே இருந்துட்டு நான் போயிட்டு பிடிக்கும்போது அப்படியே துள்ளிக்கிட்டே இருந்து என் கையிலே இறந்து போச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சி பார்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த தொடையில் வந்து பல்லுப்பட்ட அடையாளம் இருக்குது. அப்புறம் கண் வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த லெவலுக்கு வந்து ஒரு சடனாக டெத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து பாம்பு தான் கடிச்சிருக்குன்ட்டு டாக்டரும் சொன்னார். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து மார்னிங் டைமில் வந்து ஈட்டியால் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 80 அல்லது 60% வந்து வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் வந்து வேக்சின் போட சொல்லிட்டாரு. நான் நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்து ஈட்டி வேக்சின் போட்டுருவேன். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இருந்து இந்த கேட்டிலுக்கு வர டிசீஸை பற்றி செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டுது இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. டிசீஸ் வந்துட்ட பிறகு தான் கேட்குறாங்க. இப்போ வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள் ஆடுகளுக்கு வருதுன்னா அது வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால தான் அதுக்கு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஆட்டுக்கு வந்து பிபிஆர் வந்துட்ட பிறகு அதை எப்படி குணப்படுத்தலான்னு கேட்குறாரு. பிபிஆர் வந்து குணப்படுத்தவே முடியாது. ஆடுகளுக்கு வந்து ஒன்ஸ் பிபிஆர் வந்துடுச்சுன்னா அது ரொம்ப 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 ஒரு 100 ஆட்டுக்கு வருதுன்னா அந்த ஷீப்லேருந்து ஒரு 5 அல்லது 6 தான் வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மார்ட்டாலிட்டி ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கிற டிசீஸுக்கெலாம் வந்து வேக்சின் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நான் இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். டீட்டெயில்டாக இருக்கும், என்னென்ன டிசீஸ் வரும் எப்படி இருக்குன்ட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.